வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி மணத்தக்காளி கீரை, ரொம்ப ஹெல்த்தியான கீரையை வச்சு செம்ம டேஸ்ட்டாக ஒரு கீரை கூட்டு தாங்க பண்ணி காமிக்க போகிறேன். இந்த கீரை அவ்வளோ உடம்புக்கு நல்லது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இந்த மணத்தக்காளி கீரையை சாப்பிட்டா உடனே சரியாயிடும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்ல ஒரு கைப்பொடி அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. உளுத்தம் பருப்பு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதை நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. சூப்பராக அது வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். இந்த மணத்தக்காளி கீரை சேரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ காஞ்ச மிளகா நான் ஒரு காரத்துக்கு ஒரு 10 காஞ்ச மிளகாவாக போட்டிருக்கேன். எனக்கு இந்த கீரைக்கு இந்த காஞ்ச மிளகா மட்டும்தான் காரம். ஸோ அதையும் நம்ம பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஜீரகம், மிளகு ஒரு ஸ்பூனு இப்போ இது எல்லாத்தையுமே வறுத்து ஓரமாக வச்சிடலாம், ஆறட்டும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் கீரையை வேக போட்டு வச்சிட போகிறேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக எனக்கு வெந்துடுச்சு. இப்போ அழகாக பார்த்திங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்ல சூடானோடனே கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் நல்ல ஒரு 3 தக்காளி பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு இது கூட சேர்த்து வதக்கிக்க போகிறேன். தக்காளி சாஃப்ட் ஆகட்டும். நல்ல ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. ஸோ தேங்காவை நம்ம பீஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களால் திருவ முடியும் அப்படின்னா, கிரேட் பண்ண முடியும்னாலும் கிரேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டுனீங்க அப்படின்னா நம்ம கிரேட் பண்ண மாதிரி அழகாக இந்த மாதிரி பூவாக வந்துடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சுருக்கோம்ல அந்த மசாலா பொருட்கள் அதையும் இதில் போட்டுட்டு தண்ணி விட்டு நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கலாம். இந்த கீரையோடு சேரும்போது இந்த கூட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், எனக்கு கீரை அழகாக சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சாலே போதும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என் தக்காளியும் எனக்கு ரொம்ப சூப்பராக சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த தக்காளியை இந்த கீரையில் போட போகிறேன். ஸோ கீரையும் தக்காளியும் சேர்ந்து நல்லா ஒரு பெரட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் இதில் போட்டுடுங்க. இது 3 சேரும்போது உண்மையாக சொல்கிறேன் அவ்வளோ வீடு மணக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்ல ஒரு ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். பெருங்காயமும் அவ்வளோ உடம்புக்கு நல்லது, உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா அதையும் இதில் விட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுடுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பைத்தம் பருப்பையும் தனியாக வேக போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதுவும் எனக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துடுச்சு. ஸோ அந்த பருப்பையும் இதில் நான் விட போகிறேன் கீரையில். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஹெல்த்தி டிஷ்ஷாக நம்மளுக்கு மாறிட்டு இருக்குது. பைத்தம் பருப்பு எல்லாமே, மணத்தக்காளி கீரை இது எல்லாமே சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. காரம் நல்லா தூக்கும். பெப்பரும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு பசங்களுக்கு இதை போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் அவ்வளோ சூப்பராக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தோசைக்கு, சப்பாத்திக்கு கூட இது தொட்டுன்னு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மணத்தக்காளி கீரை கொஞ்சம் கூட கசப்பே வராது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பசங்க எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கீரை அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இப்போ வெயில் காலம் வேறு வருது. கண்டிப்பாக உங்கள் ஃபுட்டில் கீரையே சேர்த்துக்கோங்க. இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.